நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்திருந்த செல் அனலைசிஸ் பிரெடிக்ட் பண்ண மாரியே கிளியரா ஒரு ஃபால் ஆயிருக்கு. அண்ட் தென் நம்ம டிராப் பண்ண சப்போர்ட் ஜோனையும் ஒபே பண்ணி மேல வரைக்கும் வந்துட்டு கிளியரா ஒரு ஃபால் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த மாரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, மறக்காம நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸ்ல எப்படி பேசிவா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் அண்ட் தென் சிக்னல்ஸ் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிரைஸோட கிடைக்கும். அண்ட் தென் உங்களோட அக்கவுண்ட் ப்ராசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அத ரெக்கவர் பண்றதுக்கு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட்லி நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா உங்களுக்கு சிக்னல்ஸா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்கும். அண்ட் தென் இப்போ தான் நீங்க முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் அப்கமிங் வீக்ஸ்ல என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு ப்ரொஜெக்ஷனா பார்த்துடலாம். கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸ்ல டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டா தான் நமக்கு மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படின்னு தெரியும். ஸோ நம்மள பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் நம்மளோட பிரேக் அவுட் ஜோனா இருந்தது 1930. அந்த ஜோனை கிளியரா மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. அண்ட் தென் இதோட சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் டார்கெட் கொடுத்திருந்தோம் ஆல்ரெடி 1900 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அண்ட் தென் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்தபடியா இருக்கிறது 1850 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். மேபி மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா, நமக்கு வந்து 1960 அப்படிங்கிற அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் 2 ஜோனுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ரீசனாக டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். அண்ட் தென் இந்த மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு அப்கமிங் வீக்ஸில் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு கிளியரான ஃபால் தான். அதோட ப்ரொஜெக்ஷன் நான் வந்து வரைஞ்சு காமிக்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகாது. என்னை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு புல்லிஷ் கொடுக்கும். அதாவது மார்க்கெட் வந்து 1930லேருந்து 32 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிட்டு ஃபால் ஆகும். ஸோ நம்ம செல் எடுக்கிறதா இருந்தால் 1932 கீழே இருக்கும்போது நம்ம வந்து செல் எடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து நமக்கு வந்து 1899 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸ் 1. அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 1854 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2. அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1850 அப்படிங்கிறது ஒரு இமிடியேட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். மேபி லிக்விடிட்டி ஹண்ட் விக்கி விடலாம் அப்படிங்கிறதுனால நம்ம 1860 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனை வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்னென்ன ரீசன்னால கோல்டு வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ப்ரொஜெக்ஷன் மட்டும் போட்டால் போதாதில்ல, அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. இது வந்து ரெசிஸ்ட் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா 1927ல இருந்து 1932, அதாவது இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம முக்கியமான பாயிண்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீக்லேயே டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருந்தோம். அகைன் இந்த வீக்கும் நம்ம டார்கெட் ப்ரைஸ் அதுதான். சப்போர்ட் 1 வந்து 1890லேருந்து 1900 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஜோன். அண்ட் தென் நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் 2 வந்து 1854 அப்படிங்கிறது கிளியரான ஒரு சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 1960 அப்படிங்கிறது நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோனு. ஸோ அது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையினால நம்ம வந்து அதை கிளியராக இப்போ மென்ஷன் பண்ணலை. அண்ட் தென் இப்போ வந்து ஒரு ரீசனாக சொல்ல போகிறேன், என்னென்ன ரீசன்னால கோல்டு வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக்லேயே பார்த்துருந்தோம், கோல்டு வந்து கிளியரான ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மாக இருந்துச்சு. அதையும் கிளியராக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல 1932 அப்படிங்கிற நம்மளோட சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருந்தோம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கிளியரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ முதல் ரீசன் என்ன, கரெக்டாக நம்ம டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்தா அதோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட் தான் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். அப்போ 1899 அப்படிங்கிறது கிளியரான டார்கெட் ப்ரைஸ். அண்ட் தென் அதை நம்ம வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கலாம்.
break, break, descending triangle pattern. ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரீசன் ஃபால் ஆகிறதுக்கு. அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ரெண்டாவது ரீசன் பார்த்தோன்னா நமக்கு சப்போர்ட்டாக இருந்தது 1932. 1932 அப்படிங்கிறது நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. ஒரு 2 வாரமாகவே அந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இதுதான் அந்த ஜோன், கரெக்டுங்களா? ஸோ இந்த ஜோனையும் மார்க்கெட் கிளியராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீசன். அதையும் நம்ம வந்து கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பிரேக், சப்போர்ட், பிரேக், சப்போர்ட் அட் 181930 அப்படிங்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து நிறைய பிரேக் அவுட்ஸ் வந்து லாஸ்ட் வீக்ஸில் வந்து ரொம்பவே பாசிபிளாக இருக்குது. அண்ட் தென் முதல் ரீசனும் பார்த்தாச்சு, ரெண்டாவது ரீசனும் பார்த்தாச்சு. மூணாவது ரீசன் என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுதான் முக்கியமான ரீசன். நம்ம எல்லா வீடியோலையுமே ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி என்னென்ன ரீசனால மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டோம், பேரலல் சேனல் எடுத்துகிட்டு ஒரு லோவை கனெக்ட் பண்ணிவிட்டு ஹையர் ஹை. இதுதான் நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல், கரெக்டாக? கிளியராக இந்த இடத்துல பார்த்தா தெரியும், நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல் ஜோனையே மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு 1830 கிளியராக பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு. ஈவன் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட தெளிவாக சொல்லிக்கலாம். அண்ட் தென் இதுதான் முக்கியமான ரீசன், பிரேக்டு த அப் ட்ரெண்ட் லைன். இதை வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக நமக்கு அப்சுப்போம். டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக்டு த அப் ட்ரெண்ட் லைன், இதுதான் நம்மளோட முக்கியமான ரீசன். அதையும் நம்ம கிளியராக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். பிரேக், அப் ட்ரெண்ட் லைன். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து 3 பிரேக் அவுட் இந்த வீக்கில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 வீக்கு பிரேக் அவுட் கிடச்சதுனால நம்ம வந்து சாலிடாக செல் போய்க்கலாம். அண்ட் தென் நம்ம பை போகிறது ரொம்பவே ரிஸ்கி. ஸோ பை சைடு யாருமே ட்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னோட கைண்ட் அட்வைஸ். ஸோ நம்ம வந்து 3 ரீசன் பார்த்துட்டோம். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான 3 ரீசன் பார்த்தாச்சு. அதையும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிரேக் குட் அவுட் ஹியர். இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. அதனால இது நம்ம பிரேக் அவுட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்த ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். அதாவது ஒரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜூம் இன் போய்க்கலாம். இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஒரு கிளியரான ஒரு 3 பிளாக் கேண்டில்ஸ் விழுந்திருக்கு. அதாவது ஃபால் கேண்டில் விழுந்திருக்கு. அதை ஒரு எலிப்ஸாக நம்ம ட்ரா பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கிளியராக ஒரு 3 பிளாக் கேண்டில் விழுந்திருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் லாஸ்ட் வீக் ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் விழுந்துருந்துச்சு, அப்படி தானே? நம்ம ரீசனை பாருங்கள், இதில் வந்து பியரிஷ் ஒரு ஸ்பின்னிங் டாப் விழுந்துருந்துச்சு. அதனால மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் ஃபால் ஆச்சு. ஸோ அது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பின்னிங் டாப் இருந்ததுனால தான் நமக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அண்ட் தென் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 3 பிளாக் க்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கூகுள் பண்ணி பார்த்துடலாம். 3 பிளாக் க்ரோஸ் பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன் வந்தால் மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். அண்ட் தென் கலர் இதில் வந்து ரெட் கொடுத்துக்கலாம். என்ன சொன்னால் 3 பிளாக் க்ரோஸ். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து 3 பிளாக் க்ரோஸ் பேட்டர்ன் வந்து இதில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் 3 பிளாக் க்ரோஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கா? அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஹையர் ஹை விக், அதாவது
ப்ரீவியஸா இருக்கிற சப்போர்ட் நோக்கி ஒரு பியரிஷ் கேண்டில் மேலே போயிட்டு ஃபாலோ ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே 1930 வரைக்கும் போயிட்டு அகைன் ஃபாலோ ஆகும். ஸோ இப்போ கிளியராக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் ஃபால் ஆகி ட்ரெண்டை கண்டினியூஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆஃப் பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 1930 பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து 3 பிளாக் க்ரோஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னும் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெளிவாக கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும், நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா 1890 1900 அண்ட் தென் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 1854. மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஏன் ஃபாலோ ஆகாது? 1854 வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2 அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 18760 அப்படிங்கிறது நம்மளோட 65 கூட வச்சுக்கலாம். அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1964 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். அதையும் நம்ம வந்து இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடியாக மார்க்கெட்டோட பாத்வே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் கொடுத்து ஒரு ஃபால் ஆகும். அகைன் இந்த இடத்துல லைட்டாக ஒரு புல்லிஷ் கொடுத்து அகைன் வந்து ஒரு டீப்பான ஃபால் ஆகும். ஸோ இதுதான் கோல்டை பொறுத்த அளவுக்கு அப்கமிங் வீக்ஸில் பாசிபிள் அவுட்கம்ஸ். அண்ட் தென் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது டிஎக்ஸ்ஐ வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த அளவுக்கு ட்ரேடிங் வியூ டிஎக்ஸ்ஐ வந்து ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஃபால் ஆகும். ஸோ அப்போ டிஎக்ஸ்ஐ வந்து அப்கமிங் வீக்ஸில் ஸ்ட்ராங் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கிளியராக மார்க்கெட் வந்து நம்ம லாஸ்ட் வீக் ட்ராப் பண்ணது மாதிரியே ஒபே பண்ணி மேலே போயிருக்கு பாருங்கள். அப்போ என்ன ஆகும்? நம்ம ட்ராப் பண்ண மாதிரியே இந்த சப்போர்ட்ஸ்னும் ஒபே பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? ஒபே பண்ணதும் மார்க்கெட் வந்து அகெயின் வந்து மேலே போக போகுது. அப்போது டிஎக்ஸ்ஐ மேலே போகுது அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்ஷனை போட்டு காமிக்கிறேன். டிஎக்ஸ்ஐ வந்து லாங் போக போகுது அப்படி தானே? டிஎக்ஸ்ஐ வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு லாங் போகும்போது அதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 104. ஸோ 104 போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கோல்டு வந்து கிளியராக நம்ம மார்க் பண்ண டார்கெட் ப்ரைஸ் வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகிடும். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்தளவுக்கு கோல்டுக்கு நல்லாவே ரிலேட் ஆகுது. அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போயிட்டு அதில் கேலண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டரில் உங்களுக்கு எந்தெந்த நியூஸஸ் வேணும்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே தெளிவாக இருக்கும். அப்கமிங் வீக்ஸில் மண்டே நியூஸஸ் இல்லை, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ எல்லா நாளுமே நியூஸஸ் இருக்குது. ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் பேஜும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அனலைசிஸ் வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து 1964, டார்கெட் ப்ரைஸ் வந்து 1890, லேட்டரா 1854. நன்றி.